ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாத்தனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா புதிய உச்சம், அதாவது ஆல் டைம் ஹையான 23,000 கிட்டக்கப்பட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன இந்த டார்கெட் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எதிர்பார்த்த இந்த 23,000 டார்கெட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு போயிட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 23,000 வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் தான், 7 பாயிண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க வித்தியாசத்தில் வந்து இன்னைக்கு வந்து ரவுண்டாக நிப்பாட்டாமல் ஒரு 7 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க உச்சத்தை போய் தொட்டுட்டு இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து நிற்கிது. ஸோ நம்ம இந்த சேனல் சொல்லியிருந்தோம், இந்த 15 மினிட் நிஃப்டியோட சேனல் சொல்லியிருந்தோம். இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்க, சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த 10:30 மணி கேண்டில் வந்து கரெக்டாக ரீட்ரெஸ் பண்ணிட்டு எகைன் வந்து ஒரு நல்ல ஒரு உச்சம். ஸோ இந்த நான் நேத்தியே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே இருந்தது. ரெண்டாவது 15 மினிட் கேண்டில் 9:30 மணி கேண்டில் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட சேனலை விட்டு வெளில போயிடுச்சு. வெளில போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்தது சூப்பரான ஒரு ஸ்லோவாக போனாலுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. அடுத்த லெவலான நம்மளோட 22,794, அடுத்து 22,850, அடுத்து பார்த்தீங்கன்னா 23,000. இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் எது, சப்போர்ட் எது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகுது அப்படின்னா எப்போதுமே ஒரு பவுன்ஸ் ஆகும். எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா 22,794 ஒரு ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து நம்ம வந்து ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,072 ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,160 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 23,000 ரவுண்ட் ஃபிகரை வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடாது, அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து 23,000க்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,000 ரவுண்ட் ஃபிகரை வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டாங்க. அதை நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் இது மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி வந்து 23,083 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ளாட் நோட் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்காக இருக்கட்டும், யூஎஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நாளைக்கு வருது அப்படின்னா சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22,850 ஒரு சப்போர்ட்டு, 22,794 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேனலை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண இந்த சேனலை வந்து 2-3 நாளுக்கு பிரேக் அவுட் 2-3 நாள் இந்த சேனலில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளேயே கன்சைன் பண்ணது வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு, ஓகேங்களா, கன்சல்டேஷன் நடந்ததை வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுன்னு மேஜரான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஓகேங்களா? ஸோ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றதை பார்த்தோம். 23,000 பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 22,950 ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை சார் இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா 22,960 கிட்ட தான் நிற்கிது. 950 ஒரு ரெசிஸ்டன். ஸோ அப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுனாக இல்லை ஃப்ளாட் நோட்டாக ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னா 23,000 ரெசிஸ்டண்ட்டை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதிலே டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சப்போர்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி 23,000 உடைக்கிறதுக்கு மேலே போனாலும் போகலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, ஒரு பாசிட்டிவில் தான் போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடம் தான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஓப்பன் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவ். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த ரீட்ரெஸ்மெண்ட் வந்த இடத்துல மட்டும்தான் ரெட் கேண்டில். பாக்கி எல்லா 15 மினிட் கேண்டிலுமே பாருங்களேன் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா 49,000 ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ 49,000 எப்படி 23,000 ரவுண்ட் ஃபிகரோ அதுமாதிரி 49,000 ரவுண்ட் ஃபிகர் அதுக்கு கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 49,181 ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,860 கீழே 660 கீழே வருது அப்படின்னா 48,500 ஒரு சப்போர்ட்டு, 48,222 அடுத்த சப்போர்ட்டு,
அதுக்கும் மேலே போகுது, அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 47,881ன்றது அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து கன்சல்டேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,222, மேஜர் ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 49,000. ஓகேங்களா. ஸோ இந்த இடைப்பட்டத்தில் வந்து நாளைக்கு வந்து அதாவது ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,700 கிட்டே இருக்குது. 48,800ன்றது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட்டிக் ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நம்ம 100 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா சிக்னிஃபிகண்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை பாருங்க. ஸோ வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,500ன்றது மேஜர் சப்போர்ட்டு, 49,000ன்றது ரெசிஸ்டன்ட். இன்பிட்வீனில் இருக்கிறதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை, வால்யூமே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 49,000. ஓகேங்களா. ஸோ 49,000க்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா 49,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். அதுமாதிரி 49,000 கீழே அப்படின்னா 49,000 வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுவுமே ஆல் டைம் ஹை தான். ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் ஹைக்குமே நெருக்கி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆல் டைம் ஹை கிட்ட நெருக்கி போயிட்டு இருக்கு நிஃப்டி மாதிரியே. இன்னைக்கு நல்ல ஒரு பேங்க் நிஃப்டி எப்படி அப் ட்ரெண்டோ அதே மாதிரி தான் அப் ட்ரெண்டு. நாளைக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து முக்கியமான பார்க்கக்கூடியது 21,800. ஓகேங்களா. ஸோ இந்த 796ன்றது ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபின் நிஃப்டியை பார்க்கணும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 21,887. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,000 அப்படின்றது ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா. ஸோ இந்த 22,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட், 22,134ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,585, 21,500, 21,416ன்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து மேலும் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பேங்க் நிஃப்டியில் கன்சல்டேஷன் ஜோன் போட்டோமோ அதே மாதிரி இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆல் டைம் ஹை, இதுதாங்க ஆல் டைம் ஹை. ஸோ இந்த எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11,000ன்றதை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட்டே பண்ணல. அப்புறம் 11,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 11,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளோட டார்கெட் லெவலே பார்த்தீங்கன்னா 11,500ன்ற லெவல். ஸோ அதுதான் 416 கிட்ட வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து மேலே போயிருக்கு. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,416. அது இன்றைக்கி வந்து ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 11,433. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 11,500 டு 11,543ன்றது ரெசிஸ்டண்டாக இருக்கும். சப்போர்ட்டு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,346 டு 11,320ன்ற ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 11,190ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 11,157ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அடுத்து சென்செக்ஸ். இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,196 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. ஸோ இப்போ நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75,418 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே போகுது அப்படின்னா 75,576 ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 75,886ன்றது ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரான 76,000ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000க்கு கீழே 75,500க்கு கீழே வருதுன்னா 75,300ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 75,100ன்றது சப்போர்ட்டு. 75,000 ரவுண்ட் ஃபிகர்ன்றது அடுத்த சப்போர்ட்டு. 74,850ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சு உள்ள 1 ஹவர்லேயே வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சென்செக்ஸை வச்சு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம இதை வந்து 1 ஹவரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட்டம் மாதிரி இருக்கா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு 1 ஹவரோட 1 டேயில் வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள் இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. கிளியரா. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாதிரி கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்படி கூட. ஓகேங்களா. ஸோ டபுள் பாட்டம் கூட வந்து சென்செக்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து இது வரலையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 75,000லேருந்து 71,000 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட். இதுலேருந்து 4,000 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா 80,000க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்றத சென்செக்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா குரூப்பில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அதை டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன்.
நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு வந்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன். லோ ப்ரோக்கரேஜ் 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கு. ஸோ அவங்களுக்கும் அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.